ஸோ நேற்று என்ன பண்ணோம்னா நம்ம பைப் எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் கொடுக்குறேன், பிவிசி பைப். இதுக்கு நான் வந்து ஃபிட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்க்கணும். ஸோ ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்து ஜஸ்ட் ஒரு பைப்பு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் ஆகிடும் சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரைனேஜ் வேஸ்ட்டு லைன் சரிங்களா. ஸோ இது பைப் டைப் வந்து நேம் வந்து இப்படி கொடுத்துருவோம் சரியா. எஸ்பின்னா சாயில் பைப் சரியா, சாயில் பைப்பு. இது செலக்ட் பண்ணி டைப் தெரியும் சரியா. இது வந்து ஒரு ஃபயர் பைப் சரியா. ஸோ ஃபயர் பைப்புக்கு ஃபிட்டிங் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபயர் பைப்பை செலக்ட் பண்ணால் போதும், கண்ட்ரோல் சி, ஒரு பைப்பு மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதில் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும் சரியா. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த பைப்பில் இருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே காப்பியாகி வரும் சரியா. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே ஒரு இடத்துல சும்மா பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது ஸோ பிக் பண்ணிவிட்டேன், லெவலில் தெரியல சரியா. தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 3Dயில் வச்சு பாருங்கள் சரியா. 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கா, இதான் நான் பேஸ்ட் பண்ண பைப். உங்களுக்கு வந்து லெவல் 1லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா மிடில் எலிவேஷன் வந்து 5.3ல் இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியல. பிளான் இருக்கா, பிளானில் போனீங்கன்னா பிளானில் உங்களுக்கு வி ரேஞ்ச் செட் பண்ண தெரியுமா, வி ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வி ரேஞ்சுன்னு லெவல் 2ஓட 0 வரைக்கும் தான் தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ நம்மளோட பைப்பு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது லெவல் 2க்கு மேலே பிளேஸ் ஆகுது, அதனால உங்களுக்கு அது தெரியல. அப்போ என்ன பண்ணிங்கன்னா 3Dயில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல இது என்னோடய பைப் சரிங்களா. இந்த பைப் வந்து எங்கே இருக்குன்னா லெவல் 1ல் 5.2ல் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து சப்போஸ் கம்மி பண்ணேன் 2500ல் நான் வந்து மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் இது பிளானில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலைன்னா 3Dயிலே பாருங்கள். ஸோ அப்போ வந்து வேறு லெவலில் பிளேஸ் ஆகிருக்கும், நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரியா. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபயர் இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த பைப் எடுத்தால் போதும் சரியா. நார்மலாக பைப் ஸ்டார்ட் பண்ணுறேன், பிஐ பைப் எடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுச்சா. நம்ம வந்து வேறு ப்ராஜெக்ட்லேருந்து காப்பி பண்ணதுன்னா போதும் சரிங்களா. ஜஸ்ட் ஃபயர் பைப் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே மெட்டீரியல்லாம் மாறும் சரிங்களா. மெட்டீரியல் இருக்கா, ஸ்டீல் கார்பன். ஃபயர் பைப் வந்து உங்களுக்கு ஸ்டீல் கார்பன் பைப். அதுமாரி சிஸ்டம் டைப்பு சரிங்களா. ஒரு பைப் எடுத்து வரையும் போது என்ன சிஸ்டம் டைப்பில் வரைய போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து சில்டு வாட்டரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, சப்ளை அண்ட் ரிட்டர்ன் இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி நான் ஃபயர் பைப் எடுக்கிறேன்னா ஃபயர்லேயே நிறைய ஃபயர் யாராட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஃபயர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் லைன் தனியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஹைட்ரண்ட் லைன் தனியாக இருக்கும் சரிங்களா. இந்த சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன, ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னா என்ன, ஹைட்ரண்ட் சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு டக்டிங் எல்லாத்துக்குமே தெரியும். சப்ளை இங்கே ஏஹெச்யூ சிஸ்டம்னா எப்படி ஒர்க் ஆகும், எஃப்ஐஹெச்யூனா எப்படி ஒர்க் ஆகும், விஆர்எஃப்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து நமக்கு ஃபயருக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா சரிங்களா. அது நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு இமேஜ் இது பண்ணணும் சரி காமிக்கிறது. கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு சிஸ்டம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போதைக்கு நம்ம ஃபயர் பைப் எடுத்தோம்னா எப்படி வரையணுங்கிறது பாருங்கள். பைப் எடுத்துருக்கேன், ஃபயர் பைப் வந்து நான் எடுத்துருக்கேன். ஃபயர் பைப் எடுத்தோடனே நீங்கள் வந்து இப்போ 150 பைப் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்போ பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கும். இந்த எல்போ வந்து நீங்கள் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போனீங்கன்னா ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு சரிங்களா. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குற ஃபைல் ஒன்று வச்சுக்கோங்க சரியா. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஒன்று தாரேன், நீங்கள் எங்கே போனாலும் எந்த சர்வீஸ்னாலும் அதில் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்கள் செட் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும், அதுக்காக என்ன பண்ணிக்கணும் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், நீங்கள் எங்கே போனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பைப்போட என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்து மினிமம் சைஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்து இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா, எல்போவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 எல்போவில் வந்து 50 சைஸ். அதாவது நார்மலாக வந்து ஃபயரில் வந்து 2 டைப் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் பைப் வந்து 15லேருந்து 50 டயா வரைக்கும் த்ரெட்டட் யூஸ் பண்ணுவாங்க. 50க்கு மேலே பைப் போகல, அப்போலாம் என்னன்னா எல்போ வந்து உங்களுக்கு டைப் மாறும். அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா குரூடு ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். குரூடு ஃபிட்டிங்ஸ் இருக்கும், வெல்டட் ஃபிட்டிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சரியா. இப்போ வந்து உங்களுக்கு நான் 2 டைப் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு நன்னு தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும். இந்த இருக்கா த்ரெட்டட் எல்போ சொல்லி ஒரு எல்போ தான் லோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ 15லேருந்து 50 வரைக்கும் இந்த டைப் எல்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எல்போ மாற்றிருக்காங்க சரியா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பைப் எடுக்கிறேன், சிஎஸ் கிரியேஷன் கொடுப்பேன். ஒரு பைப் வந்து நான் ஒரு 40 சைஸ் எடுக்கிறேன். 40 சைஸ் எடுத்துகிட்டு ஒரு எல்போ போடுறேன் சரிங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி 150ல் வச்சு எல்போ போட்டோம். இந்த எல்போ வேறு, இந்த டைப் எல்போ வேறு. இந்த டைப் எல்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் டைப். இந்த எல்போ நான் செலக்ட் பண்ணால் இது வந்து த்ரெட்டட் எல்போ சரிங்களா.
இந்த எல்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரூட் எல்போ. செலக்ட் பண்ணி பாருங்கள், அப்படிதான். இது வந்து க்ரூட் எல்போ. க்ரூட் எல்போனா நம்ம வந்து உள்ள த்ரெட்டு மாதிரி இருக்கும், நம்ம கப்ளிங் மாதிரி இருக்கும். அது டைட் பண்ணால் உங்களுக்கு வந்து பைப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டைட் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இது த்ரெட்டடுங்கிறது நம்ம நார்மலாக த்ரெட்டு போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது வந்து என்ன எல்போனா க்ரூட் எல்போ. ஓகே, க்ரூட் எல்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணி இதில் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரொட்டேட் கப்ளிங் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு 2 ஃபிட்டிங் இருக்குது, ஒன்று வந்து தெளிவு. இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த சைடு மாறும், இதை கிளிக் பண்ணால் ரொட்டேட் மாறும். சப்போஸ் சைடில் ஏதாவது பைப்பில் கிளாஷ் ஆகிடுச்சு நீங்களேன், இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இந்த எல்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டட் எல்போ. கரெக்டா? இது வந்து த்ரெட்டட் டைப். சரி, ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, இப்போ ஒரு சப்போஸ் இந்த மாதிரி இல்லை, ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபிட்டிங் இருக்குல்ல, இந்த ஃபிட்டிங்கை செலக்ட் பண்ணுங்க, எடிட் ஃபேமிலி பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு வந்து டக்டிங் ஃபிட்டிங்லாம் எப்படி நோட் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு லைப்ரரிஸ் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி லைப்ரரிஸ் மாதிரி இதையே சேவ் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்ணணுங்கிறது நான் ஒரு இது சொல்லி தரேன், அதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபிட்டிங்கும் சேவ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டட் ஃபிட்டிங்கை நான் எடுத்துருக்கேன். சரியா? த்ரெட்டட் ஃபிட்டிங் எடுத்துகிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ்ஸ் பண்ணுங்க. அதாவது டக்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே லைப்ரரிஸ்குள்ளே இருக்குது, ஆனால் வந்து பைப்பிங்க்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் தர ஃபைலில் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக சேவ் பண்ணுங்க. ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, சேவஸ் கொடுத்துட்டு ஃபேமிலி இருக்கும்ல, ஃபேமிலியாக சேவ் பண்ண முடியாது. ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் அந்த லைப்ரரிஸ்குள்ளே போடுறீங்களே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சியில் தானே வச்சுருக்கோம், சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸா, அந்த ஃபைலில் நான் எடுத்துக்கிறேன், லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோடெஸ்க் இருக்கா, ஆட்டோடெஸ்கில் ரிவ்யூ 2020 லைப்ரரிஸ் இருக்குது, ப்ரோக்ராம் டேட்டா ப்ரோக்ராம் டேட்டா ஆட்டோடெஸ்க் லைப்ரரிஸ். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. சரியா? இதில் போயிட்டு எனக்கு பைப்ஸ் உள்ள ஃபிட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஃபிட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து ஃபயருக்குள்ளே ஃபிட்டிங். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ ஃபோல்டர் போடுறேன், என்ன பண்ணிக்கிறேன், ஃபயர் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஃபயருக்குள்ளே இந்த நேம் அப்படி த்ரெட்டட் எல்போ அப்படின்னு சொல்லி அப்படியே சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, த்ரெட்டட் எல்போ இருக்கும்ல, க்ரூட் எல்போ இருக்குல்ல, இதையே என்ன பண்ணுங்கள், எடிட் ஃபேமிலி போய்க்கணும். எடிட் ஃபேமிலி போயிட்டு இதே மாதிரி ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்து அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். சரியா? ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு டீ வரையிறது. சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடையாது, அதனால தான் நான் என்ன பண்ண சொல்கிறேன், வேற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து லோட் பண்ணிவிட்டு அதை வந்து சேவஸ் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் லைப்ரரிஸ் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போனாலும் என்னால் லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் பண்ணி சொல்கிறேன். ஓகே.